கடைசி 2 படம் பியார் பிரேமா காதல் இஸ்பேட் ராஜாக்கு இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கல. இந்த மாதிரி ஒரு அழகான ஃபங்க்ஷனில் உங்கள் எல்லாரையும் மீடியா குடும்பத்தை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். கோகுலம் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அதில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டைரக்ட் ப்ரொடக்ஷன் தமிழ் படத்தில் நான் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த வாய்ப்புக்கு நன்றி. கோகுலம் டீம் எல்லாருக்குமே, கோகுலம் கோபாலன் சார், சுதாகர் சார், பிரவீன் சார் எல்லாருக்குமே. அப்புறம் சஞ்சய்க்கு நான் நன்றிலாம் சொல்ல முடியுமா தெரியல. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு 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 நட்பு ரீதியாகவும் இந்த படம் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஒரு 2 years முன்னாடி இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ப்ரொடியூசர் கிடச்சிருக்காங்கன்னு இப்போ இந்த வருஷம் பிகினிங்கில் வந்து சொல்லி திருப்பி ஃபுல் கதையை நரேட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹீரோவோட கேரக்டரைசேஷன், ஒரு ராசி பலன், இந்த விஷயங்கள்லாம் நம்பக்கூடிய ஒரு கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ப்ரெசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது அவர் நரேட் பண்ணும்போது. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் இந்த படம் பண்ணுறதுக்கான காரணம். சஞ்சயின் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தாண்டி ஸோ அந்த கேரக்டரைசேஷன், இந்த விஷயம், இந்த இது கொடுத்ததுக்கு சஞ்சு என்னை கன்சிடர் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு வேணால் சொல்லலாம். என் கலை உலக அண்ணா சஞ்சய் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், எனக்கு அப்புறம் நீ சொன்னா தப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நானு சார், சத்யஜோதி தியாகராஜன் சார் இங்கே வந்ததுக்கு நன்றி. அப்புறம் செந்தில் சார் படத்துடைய தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இஸ்பேட் ராஜாக்கு அப்புறம் திருப்பி மறுபடியும், ஸோ நன்றி. அப்புறம் படத்துடைய கேமராமேன் பிகே சார், குணத்தில் தான் ஒரு கூச்ச சுபாவம் நினைக்கிறேன், பட் ஒர்க் வைஸ் ஹீஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். எல்லாருமே அழகாக காமிச்சிருக்காங்க. அண்ட் சாங்ஸாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷ்னல் சீனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லைட்டிங், அதோட மூட். ஸோ தேங்க்யூ சார். எடிட்டர் குபியண்ணாவை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். 2 பேரும் சேர்ந்து கிரிக்கெட் ஆடிருக்கோம். அந்த டைம்லேருந்து கட் பண்ணால் இங்கே திடீர்னு இந்த படத்துக்கு அவங்க எடிட்டராக பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னொரு ஃப்ரெண்ட் கார்த்திக்னு சொல்லிட்டு அவன் மூலயமா எனக்கு குபியண்ணனை பழக்கம். ஸோ தேங்க்யூ குபினா. நான் சஞ்சய்க்கு தெரியாமல் 2-3 வாட்டி கால் பண்ணி பேசியிருக்கேன். நான் அந்த சீனை கண்டிப்பாக வைப்பான், ஆனால் நீங்கள் எடுத்துருங்க, தேவையில்லைனா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் குபியண்ணன்ட்ட. ஸோ அது உண்மையை சொல்லிட்டல, அப்புறம் ஏன் டென்ஷன். ஸோ அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் அனுஷா, தேங்க்யூ. அப்புறம் த மேன் ஆஃப் த டே மொமெண்ட் ஜிப்ரான், அவர் எல்லா டைப் ஆஃப் மியூசிக்கையும் ஹீ ஓன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்க்கான படம் அப்படின்னாலும் ஹீல் ஓன் இட். அதாவது அவர் சும்மா ட்ரை பண்ணுறாரு புதுசாக அப்படின்னு இல்லாமல் ஹீல் ஓன் தட். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் ஆல்பம் அவர் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு பாட்டும் ஒரு ஸ்டைல் அண்ட் வேறு சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஆல்பம் கொடுத்துருக்காரு. அண்ட் எனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு, மான்டாஜஸ் அழகாக ஷூட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அது அந்த மாதிரி மியூசிக் கிடைக்கலன்னா எவ்வளோ அழகாக ஷூட் பண்ணாலும் அது நல்லா இருக்காது. அஃப்கோர்ஸ் நல்லா ஷூட் பண்ணோம், நல்ல பாட்டு கெடுக்கிறதும் விஷுவல்ஸ் தான். பட் ஐ திங்க் எல்லாமே கரெக்டாக கம்பைன் ஆகிருக்கு. ஐ வாண்ட் அ கேர்ள் ஃபார் மேரேஜ் அந்த சாங்காக இருக்கட்டும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த அந்த பாடல் வரிகள் வந்து கார்த்திக் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. அதில் அந்த ஐ வாண்ட் அ கேர்ளுக்கு பதிலாக வேற ஒரு லைன் இருந்தது. அது கல்யாண் மாஸ்டர் தான் சஜஸ்ட் பண்ணார். அந்த மாதிரி ஐ வாண்ட் அ கேர்ள் ஃபார் அப்படின்னு தான் வச்சா நல்லா இருக்கும், ஐ வாண்ட் அ கேர்ள் அப்படின்னு. ஸோ அந்த லைன் அப்படி தான் காயின் ஆச்சு. ஸோ படத்துடைய கோரியோகிராஃபர்ஸ் கல்யாண் மாஸ்டர், ஷெரீஃப் மாஸ்டர், லிரிசிஸ் கார்த்திக் அவர்கள், மதன் கார்கி அவர்கள், விவேகா அவர்கள், விக்னேஷ் சிவன் அவர்கள், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அழகான பாடல் வரிகள் கொடுத்ததுக்கு சந்துரு அவர்கள், அவருக்கும். ஹீரோயின்ஸ் திகங்கனா, ரெபா, அது இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு யூத் சென்ட்ரிக் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூத் சென்ட்ரிக் படம் தான். பட் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்குறதுக்கான விஷயம் இருக்குது. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப் நான் டப்பிங்க்கு அப்புறம் ரஷஸ் சும்மா பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு ஃபேமிலி எமோஷ்னல் ட்ராமா வித் லாட்ஸ் ஆஃப் ஃபன் மூமெண்ட்ஸ். வந்து படம் பார்க்குறவங்களுக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் வெளியே போவாங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஸோ
இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், கேமராமேன், டிஓபி டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்மைலிங் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு 2-3 இடத்துல மேபி கொஞ்சம் அழ வைக்கிற மாதிரியான மூமெண்ட்ஸும் இருக்குது. பட் கடைசியில் படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது எல்லோரும் சிரிச்ச முகத்தோட ஹாப்பியாக ஓகே நல்லா இருக்குது, ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்ல படம் பண்ணியிருக்காங்க, ஜாலியாக இருந்தது அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வரும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. அண்ட் இவ்வளோ வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இப்போது ஆஃப்டர் பிக் பாஸ், பியார் பிரேமா காதல், ஸ்பீட் ராஜா இந்த மாதிரி படங்கள் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடச்சிருக்கு. ஒரு மக்கள் மனசில் ஒரு சின்ன ஒரு இடம் கிடச்சிருக்கு. அந்த இடத்த வந்து நான் மிஸ்யூஸ் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அண்ட் இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ண ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுக்கணும், ஃபன்னான படங்கள் கொடுக்கணும், குடும்பங்களுக்கும் படம் கொடுக்கணும், முத்த காட்சிகள் மட்டுமே இருக்கக்கூடாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த பெருமையெல்லாம் டேரக்டருக்கு தான் போகும். டீசரில் பார்த்துருப்பீங்க. எனிவேஸ் அவருடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸஸாக அவர் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல். எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Huge thank you list to begin with everyone who's present here. Thank you to the media. Thank you for supporting the film. Thank you for being here. Thank you, Dhanu sir. I have a very pleasant smile every time I look at you. Thank you for being here. Oh my God, where to begin from? First and foremost, thank you to the production company, Sri Gokulam Movies, for giving me the opportunity. It's my Tamil debut, and debuts are always very, very, very special in all senses. But this actually wouldn't have been possible without the captain of the ship, Sanjay Bharti sir. I don't see you here. He's right here. Okay. Thank you so much for having faith, for believing that I can pull off a role like K.R. Vijaya. And I don't want to talk much about the role because I want you to see when you see it. Thank you so much for just me making Tamil sound like an entirely different language, and him correcting me with every single nook and corner that no, this, that, to be so patient with me. I have a habit of not taking prompting, so I like to memorize all my lines. And Tamil is obviously a very, very, very new language to me. Sanjay has been just very patient, and I hope that I have been able to put up on the table what he wished and what he wanted. Thank you for creating all sort of comfort space while we were filming, during the narration, while explaining things. I didn't feel out of space for a single moment. I felt like I'm home. So thank you for giving me another. Means a lot. Thank you so much to the team, to Harish for being a wonderful co-star, for not knowing to making comfort space while we're working together. So thank you so much for that. You're very, very good. And I know you know that, but I like to say it. Thank you to the rest of the cast and the team. To Gibran sir for bringing great music on the table. I've been hooked. I don't understand Tamil, but I've been hooked to all songs. Thank you so much. Thank you so much to just literally everyone, to the editor, to the writers, to PK sir. Thank you for making me look the way that I do. Where are you? Can I see you? Right here. Okay. Yes, I see you. Thank you so much. Thank you. Thanks a lot. To all the assistant directors, to everyone who's been patient with me, to everyone who's corrected me, I really, really hope that this is just the beginning of a new journey. I am very proud. I have grown up watching South Indian films from an age where I didn't realize that these are South Indian films, because I thought that all films that come on television are Hindi films. And I have always been so inclined. I remember when I heard the narrative of Dhanusarasi Niyargle, I could not stop smiling because it just felt like another story that I have probably seen, I relate with, and it's just so much in common. So thank you so much for having me and making me enter this beautiful, beautiful world of Tamil film industry. I'm extremely grateful and proud, and I promise to learn the language next time you see me here. Probably not, will have to bear with my English anymore.
And special thanks to Santana sir. Thank you so much for saying all the kind words. Very special thanks to Dhanu sir. I have a very special space and tremendous amount of respect for you, sir, for all the reasons. For bringing me to the South Indian industry with my first Telugu, and now this is the Tamil debut and you're right here, and I didn't expect this, so thank you so much for being. Thank you, Mom, for just bearing with me all the time. Thank you everyone. Thanks a lot. To media, press, everyone, good evening and thanks for coming. And என்கிட்ட பேசுகிறது ரொம்ப பேசுகிறேன், இன்றைக்கி பேச முடியல என்னால். ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட் பேபி, ஃபஸ்ட் டெபியூ. அண்ட் இங்கே நான் நிற்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் சுரேஷ் சந்திரா சார். ஐ திங்க் ஹேவ் டு கிளாப் ஃபார் ஹிம். ஏன்னா அது வந்து இது வந்து இந்த தருணம் வந்து ஏன்னா இது வந்து இன்னொரு படத்தோட பூஜையில் தான் இருந்துச்சு. கோமாளி படத்தோட பூஜையில் என்னோடய லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஈவினிங். ஸோ அங்கிருந்தா அந்த பெரிய கோகுலம் கம்பெனிஸ் குரூப்புக்கு நான் உள்ளே நுழைஞ்சேன். அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் மிகப்பெரிய நன்றி வந்து பிரவீன் சார், கோபாலன் சார், சுதாகர் சார் எல்லாத்துக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரீமேக்கோ இல்லாமல் நான் கதை சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் கமிங் ஃப்ரம் மலையாளம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி கதை கேட்டு என்னை நம்பி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ஐ ப்ரூவ்ட் சார். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பிளஸ்ட். அண்ட் கமிங் டு த ஃபிலிம் ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் முடிச்சிடறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் இங்கே சைன் பண்ணிவிட்டு நான் நேராக போனது வந்து ஜிப்ரான் ஸ்டுடியோ தான். அதான் பிரதர் சைன் பண்ணிட்டேன் பிரதர், நம்ம உட்காரோம் சீக்கிரமே ரெக்கார்டிங் அப்படின்னு சொன்னேன். அப்பயே ஒரு லைன் சொன்னேன், பிரதர் இருங்க இப்போ என்ன துருத்துருவாக இருக்கீங்க அப்படின்னா. இல்லை பிரதர் நான் அன்றைக்கே சொன்னல கமல் சார் ஆஃபீஸ் நான் மீட் பண்ணால் நீங்கள் தான் அடுத்து அப்படின்னு. ஸோ ஜிப்ரான் ப்ரோ தேங்க்ஸ் அலாட். அதாவது உங்கள் பேர் வந்து எவ்ரி சாட்டர்டே என் ஃப்ரெண்டு வீட் மொட்டை மேலே நடக்கும், அந்த அவனுங்க உட்காந்துருக்கான். எவ்ரி சாட்டர்டே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஜிப்ரான் பாட்டு தான் ஓடும், அது எப்படியோ ஓடும். பட் ஆனால் அதனால் ரொம்ப இன்வால்வ் ஆகி. ஸோ தேங்க்ஸ் லாட் பிரதர். ரொம்ப உங்களை தொல்லை பண்ணதுக்கும் சாரி. பட் ஆனால் கடைசியில் பாடல் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரிலி கிரேட் ஸ்கூ கார்த்திக் ஃபஸ்ட்டு அவர் தான் காஃபி டேல மீட் பண்ணேன். அவர் என்ன எனக்கு கலாய்க்கிறீங்களா, எனக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலை, என்ன வச்சு எழுத சொல்கிறீங்களே அப்படின்னா. இல்லை இதான் முதல் பாட்டு அப்படின்னு. அப்புறம் மதன் காக்கி சார், அப்புறம் விவேகா சார், அப்புறம் சந்துரு, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு ஸ்ட்ரென்த் கதை ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணி முடித்தோடனே ஒரு டைலாக்ஸ் இங்கே பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. என் கூட என்ன பண்ணோன்னா அப்புறம் சுரேஷ் தான் பொன் பார்த்திபன் சார், அப்போ தான் காற்றிமொழி ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். கொடைக்கானல் குட் ஃபன் நல்லா வந்திருக்கு. ஏன்னா இந்த படம் பார்த்தவங்க டபுள் பாஸ்ட் பார்த்தவங்க எல்லாருமே டைலாக்ஸ் பற்றி பேசும்போது சீக்கிரம் ப்ரெஸ் சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் மை கேமராமேன் PK வர்மா சார், ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் எனக்கு ஃபஸ்ட் படத்துக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு கேமராமேன் கிடைக்க ரொம்ப தேங்க்ஸ் லாட் சார். தென் ஆர்ட் டைரக்டர் உமேஷ் சார், தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் செட்ஸ் அண்ட் எவ்ரி திங். எங்களுக்குள்ள நிறையா அதே எல்லாம் போனாலும் கடைசியில் ஒரு ஃபைனலாக சூப்பராக வந்திருக்கு. தென் எடிட்டர் குபீனா, அது குபீனானாலாம் வந்து நான் அசிஸ்டன்ட் அவர் அசோசியேட் எடிட்டர். ஸோ ஃபுல்லாக அந்த ஒரு 4-5 இயர்ஸ் ட்ராவல் பண்ணி நான் பண்ணும்போது பண்ணலான்னு சொல்லி நாங்கள் திருப்பி வந்துருக்கோம். ரெண்டுமே டெபியூ ஃபிலிம் இது. இட்ஸ் கிரேட் ஜாப். அப்புறம் வந்து என் ப்ரொடக்ஷன் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து மணி ப்ரோ, இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ரொம்ப அது தேங்க்ஸ் லாட் பிரதர், நான் சில விஷயம் தேங்க்யூ. அப்புறம் சண்முகம், ஐயா பிள்ளை, அவங்களுக்கும் நன்றி. தென் மை காஸ்டியூம் டீம் அனுஷா, வர்ஷினி, தேங்க்ஸ் லாட். அண்ட் மை டைரக்ஷன் டீம், ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். ஏன்னா ரொம்ப அதாவது பயங்கரமாக நான் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் பாட்டி பார்க்க தான் ஜாலியாக இருப்பேன். ஹரி சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்லை, ரொம்ப டென்ஷன் பாட்டி நான். என்னைய வந்து ரொம்ப தேங்க்யூ டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அமல்னா, சதீஷ், மனோ, பிரதீப், ஹரி, கௌதம், எவ்ரி ஒன் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கேமராமேன் சார் டீமுக்கு நன்றி, அவங்க DOP டீமுக்கு நன்றி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமுக்கு நன்றி. சாரி கொஞ்சம் பெரிய லிஸ்ட் தான், என்ன ஃபஸ்ட் படம் எல்லாரும் சொல்லியானும். அப்புறம் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டேன், வேறு யார் வில்லிக்கு சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் D1 டீமுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஸ்டார்டிங் PR நான் வந்து சைன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது இன்னி ஆடியோ லான்ச் வரைக்கும் செம்ம நியூஸாக வந்துட்டு இருக்கு எல்லாமே. ஸோ அவங்க டீமுக்கும் ரொம்ப நன்றி, PR டீமுக்கும். அண்ட் கம்மிங் டு ஆக்டர்ஸ், ஹரிஷ் கல்யாண் என்னப்பா அவன் சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரெண்டு அப்படி இல்லை. நான் சைன் பண்ணோடனே ஜிப்ரான் சார் மீட் பண்ணோன்னே நேரம் ஹரிஷ் தான் பண்ணேன். இதை பண்ணிட்டேன்டா நம்ம பண்ணுறோம், திருப்பி ஒரு கேட்டிருந்தேன். ஃப்ரெண்டு அதெல்லாம் இல்லை, என்னை முதல்ல அவன் நம்பினான். நிறைய பேர் வந்து இப்போ சஞ்சய் என்ன பண்ணிடுவான், அப்படி ஜாலியாக சுற்றுறானே என்ன அப்படி தான் வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸே பாதி பேர் நம்பல, அதான் உண்மை. அது அவங்களே என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ தேங்க்யூ ஹரிஷ், யூ பிலீவ் மீ அண்ட் ட்ரஸ்டட் மீ. ஐ திங்க் வி ஹவ் டன் அ கிரேட் ஜாப். இதுக்கு அதுதான் பாதி சொந்த கதை, பாதி இந்த படமே வந்து நான் பார்த்தது பண்ணது கேட்டது தான். ஸோ நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே அதான் பார்த்துருப்பீங்க, பண்ணியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. யூ கேன் கனெக்ட் டு த ஃபிலிம். தேங்க்யூ ஹரிஷ், தேங்க்ஸ் அலாட். இதுக்கு மேலே நான் உன்னை பற்றியில் ஒன்றும் சொல்ல விரும்பல, நன்றி, நல்லா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தானு சார் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சச்சப்பன் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்பா கிட்ட வந்து, ஃபஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பாசிட்டிவ் அண்ட் எவ்ரிதிங். தியாகராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹீரோயின்ஸ் இருக்காங்கண்ணா,
I'm so proud and happy to introduce here. Like what Danu sir said, you're a fantabulous actor. I think the press and everyone will see when the movie releases. I think ஒரு ப்ராம்ப்ட் கூட எடுக்காம ஒரு பாம்பேலேருந்து வந்து ஒரு நடிகை ஒரு வேற லெவலில் பண்ணாங்க. அதுக்கு நம்ம இங்கே கிளாப் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் கூட ஒரு சீன் கூட ப்ராம்ப்ட் கிடையாது. அதே நேரத்தில் 7 மணி வித் மேக்கப்னா 7 மணி வித் மேக்கப். இன்னி வரைக்கும் அவங்களால லேட் ஆனதே கிடையாது செட்டுக்கு. அண்ட் ஐ திங்க் யூ கோனா கோ ஹைட்ஸ். யூ ஹேவ் கிரேட் ஃபியூச்சர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆல் தி பெஸ்ட். அண்ட் ரபா அவங்களும் ஒரு செம கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஹீரோயின். அவங்களால நீங்கள் வர முடியல பிகாஸ் ஆஃப் மலையாளம் ஃபிலிம் ஷீ இஸ் டூயிங். ஸோ தேங்க்ஸ் டு ஹர் ஆல்சோ ஃபார் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணதுக்கு. தென் வேறு யார் தெரியல என்ன பேசுறதுக்கு அப்புறம். சரி, எனிவே எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வந்த அனைவருக்கும் ப்ரெஸ் மீடியா அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட். ஏன்னா தாத்தா அப்பாவுக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன் 3rd ஜென்ரேஷனில். உங்கள் சப்போர்ட் இனிமேல் இருந்தாலும் தான் நான் இங்கே இருக்கேன். ஒரு நடிகனாக்கு அப்புறம் இப்போ இயக்குனர் நான் இங்கே வந்திருக்கேன். முதல் படி எடுத்து வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த தருணத்தில் என்னோட குருநாத் ஏஎல் விஜய் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்ல பண்ணுறேன். அவரால் வர முடியல. ஸோ அவருக்கும் நன்றி. என்னோட ஃபேமிலி வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. மிகப்பெரிய நன்றி. அனைவருக்கும் மிகப்பெரிய ஓகே. ஃபர்ஸ்ட் நான் 3 பேரை தேங்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சுரேஷ் சந்திரா சார். இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் மெயினாக ஃபர்ஸ்ட் வந்த ஃபோன் கால்லேருந்து சுரேஷ் சந்திரா சார்னால தான் திஸ் ஹேப்பன். அண்ட் சார் தேங்க்யூ சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டைரக்டர் சஞ்சய் பாரதி. பிகாஸ் நாங்கள் முன்னாடி கமல் சார் கூட இருக்கும்போதே அங்கே ஆஃபீஸ்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம். பட் எப்போவுமே ஒரு துருன்னு இருப்பார். பட் ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம சீட்டில் வந்து துணி போடுற மாதிரி அவர் 4 வருஷம் முன்னாடியே வந்து ப்ரோ நான் வருவேன், அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், இப்போ நீங்கள் கமல் சார் பண்ணுற மாதிரிலாம் பண்ணவே பண்ணிடாதீங்க, நான் வந்து கமர்ஷியல் ஆள், ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னாரு. பட் அதே மாதிரி இந்த கதை சொல்லும் போதும் சேம் ஐ வாஸ் லைக் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் கூட இருக்கும்போதும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவர் நேச்சரே அதுதான், ரொம்ப துருன்னு இருப்பார். அண்ட் என்ன வேணும்னு அவருக்கு என்ன வேணுங்கிறத என்ன வேண்டாங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பார். டியூன் கொடுக்கும்போதே என்னை பாருங்கள், எனக்கு கொடுக்குற டியூன் அது அப்படின்பாரு. ஸோ தேங்க்ஸ் சஞ்சய். எனக்கு ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணார். ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ஃபில்ம் வந்து கண்டிப்பாக முடியும் போது இருக்கும். அண்ட் அதே மாதிரி சாங்ஸ் எல்லாமே விஷுவல்லி லைக் சேனலில் போடுற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்னாரு. அண்ட் அவருக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஸ் அ ஃபில்மாக வந்து ஒரு செட் ஆஃப் ஃபில்ம்ஸ் வந்து நம்ம ஆக்சுவலி இப்போ தமிழ் சினிமாவில் மிஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஏன்னா ஒன்று ரொம்ப சீரியஸ் அண்ட் கமர்ஷியல் லைக் ரொம்ப இன்டலெக்சுவலி ஒரு இமோஷ்னலி நம்ம ஒரு டீப்பராக எடுத்துகிட்டு போகிற ஒரு ஃபில்ம்ஸ் இருக்குது. இல்லாட்டினா அதர்வைஸ் ரொம்ப ஒரு லைக் மூளையை கழட்டி வச்சுட்டு ரொம்ப பார்க்குற மாதிரியான ஒரு ஃபன் ஃபில்ம்ஸ் இருக்குது. பட் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. லைக் 80s 90s இப்போ சந்தான பாரதி சார், சிங்கிதம் சீனிவாசன் ராவ் சார், அந்த மாதிரி ஃபில்ம்ஸில் எல்லாமே ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக உள்ளே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் போகும்போது ஒரு சின்ன அழகான ஒரு ஸ்மைலோட அங்கங்கே ஒரு அழகான மொமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு அழகான ஒரு ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணது இருக்கும். அண்ட் ஒரு அழகான லவ் இருக்கும். இந்த ஒரு பேக்கேஜ் வந்து ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ் சினிமா 2 சைடில் தான் இருக்குது. பட் நடுவில் ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அந்த ஸ்பேஸை கரெக்டாக ஐ ஃபீல் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அண்ட் டுவர்ட்ஸ் ஏன்னா ஃபில்ம் இப்போ டீசர் பார்க்கும்போது எல்லாருமே வந்து பயங்கரம் என்ன ஒன்லி யூத்துக்கு தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி, இட்ஸ் ஆக்சுவலி அ ஃபேமிலி ஃபில்ம். அண்ட் ஹரிஷ் கல்யாண் அண்ட் அவங்க பேர் அண்ட் அந்த அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் அண்ட் ஒரு மாமா கேரக்டர் அவர் வரல முனிஷ்காந்த், அவங்களுக்குள்ள ஒரு செமையான ஒரு பாண்டிங் இருக்கும். எமோஷன்ஸ் அழகாக கேரி ஆகும். ஃபஸ்ட்டு ரீல்லேருந்து ஒவ்வொன்றா போய் அண்ட் லாஸ்ட் வேர்ட்ஸ் எண்டில் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகும். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ஃபேமிலி ஃபில்ம் அண்ட் ஆல்சோ அ லவ் ஸ்டோரி. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சஞ்சய். அண்ட் தேர்ட் மெயினாக ப்ரொடக்ஷன் கோகுலம் ஃபில்ம்ஸ். ஏன்னா இப்போது சந்தன பாரதி சார் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபில்ம் ஆரம்பிக்கிறோம், கரெக்டாக சொன்ன டேட்டில் முடியுதுங்கிறதே இப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஒவ்வொரு ஃபில்ம்ஸ் நான் கமிட் ஆன விஷயம் படமே ஒரு 2 இயர்ஸாக ஹோல்லாம் இருக்குது. பட் இவங்க வந்து நம்ம இன்ஃபேக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகும்னு பிளான் பண்ணி அண்ட் எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். லைக் அந்த பிளானிங்லேருந்து இந்த ஷெடியூலில் ஷூட் போகணும், ஷூட் முடித்தோடனே படம் வரணும் அண்ட் ரீரெக்கார்டிங் அண்ட்
என்ன டேட்டில் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு எல்லாமே முன்னாடி சொல்லிட்டாங்க. அண்ட் சொன்ன டேட்டில் வராதுன்னு ஆக்சுவலி நான் மென்டலி நம்ம வி காட் யூஸ் டு இட். பட் அந்த டேட்டில் இட் கேம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் I'm really welcome. And தூங்காவனமும் I've been அவங்க அசோசியேட் ஆயிருந்தேன். அண்ட் தமிழில் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபிலிம்க்கும் மியூசிக் பண்ணுறதுல ஐம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் ஹரிஷ் கல்யாண் பிரதர், ஐ மீன் இட்ஸ் லைக் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். ஏன்னா ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் இப்போது ஐ எம் ரியலி சீயிங் இன் யூ. அண்ட் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பர்சனலி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில ஆடியோ கம்பெனிஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்ன ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது ஐ வாஸ் லைக் மென்ஷனிங் ஃபிலிம்ஸ். அண்ட் தனுஷ்ராசி நான் சொல்கிறது முன்னாடி 6 months பிஃபோர் தனுஷ்ராசி நேர்களே ஹரிஷ் கல்யாணுங்கும் போது அவங்க உண்மையிலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ தட் மீன்ஸ் தட் யூ ஹேவ் அ பேக்கேஜ் அண்ட் ஆடியன்ஸ் அண்ட் யூனோ லைக் மியூசிக் நல்லா இருக்குங்கிற நேம். அண்ட் அதுக்கு அண்ட் தட்ஸ் இட். அண்ட் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. I'm really sorry. My writers. Okay, I'm really sorry. And எல்லாருமே எனக்கு என்னோட ஃபேவரட் மார்காக்கி சார் அண்ட் விவேகா சார் அண்ட் கு கார்த்திக் அண்ட் சந்துரு அண்ட் இவர் விக்னேஸ்வரன் வரல. என்னோட ரொம்ப பிடிச்ச இன்னும் லைக் லிட்ரேட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கும். அண்ட் எனக்கு எப்படி ஒவ்வொரு ஃபில்மும் ஒவ்வொரு ஜானர்லேருந்து ஜம்ப் பண்ணி வந்துட்டே இருக்க மாதிரி அவங்களும் ஆக்சுவலி தேர் ஆல்சோ அந்த வெர்சிட்டாலிட்டி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தது. தேங்க்ஸ் அலாட். அண்ட் சந்துரு வந்து ஆக்சுவலி இந்த சாங் இன்னைக்கு இங்கே ஃபுல்லாக இதில் ப்ளே பண்ணல, ஆடியோவில் இருக்கும். பட் ஆக்சுவலி அவர் வந்து இஸ் அ வெரி குட் டேலண்ட். அவர் பேக்ரவுண்ட்லாம் சொல்லுவார்னு நினச்சேன். பட் நெக்ஸ்ட் ஃபிலிமில் இந்த படத்தில் லான்ச் ஆக வேண்டியது கிடையாது. இன்னொரு படத்தில் எல்லா பாடல்களும் எழுதியிருக்காரு. அந்த படம் பற்றி இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. வரும்பொழுது கண்டிப்பாக அவர் பற்றி தெரியும். தேங்க்யூ.